வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய 171வது பிறந்த நாள். அண்ணாமலை கூட ஒரு பதிவு போட்டிருந்தார்ல. என்னன்னா, அழியக்கூடிய நிலைமையில் இருந்த நம்மளுடைய பண்டைய இலக்கியங்களை நூல் வடிவில் தொகுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தவர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு பிறகு ஒரு பெரிய டிபேட்டு திமுக பாஜக இடையே உருவானுச்சு. என்னன்னா, தமிழுக்காக இவ்வளவு தொண்டாற்றியிருக்காரு தமிழ் தாத்தா, ஆனால் அவரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களா திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு உருவானுச்சு. உவே சாமிநாத ஐயருடைய புகைப்படத்தை யங் ஜெனரேஷன் கிட்ட காமிச்சு இவர் யாரு அப்படின்னு கேட்டால் எத்தனை பேருக்கு சரியாக சொல்ல தெரியும்? அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழுக்காக தொண்டாற்றியவர்களுடைய நிலைமை இருக்கு. திராவிட கட்சிகள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தமிழை வச்சு தேர்தலுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர, ஆனால் உண்மையிலேயே தமிழ் பற்று அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புனாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இந்த அப்டேட்டை நான் நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன். இப்போ அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காருங்க. உவே சாமிநாத ஐயருடைய கொள்ளு பேரன் தீபக் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் உவே சாமிநாத ஐயர் எழுதின கண்டதும் கேட்டதும் அப்படிங்கிற நூலை செயற்கை நுண்ணறிவு உதவியால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியால் ஓவியங்களுடன் வடிவமைத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூலாக்கியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னது? உவேசாவுடைய கொள்ளு பேரன் தீபக் சுவாமிநாதன் உவே சாமிநாத ஐயர் எழுதின கண்டதும் கேட்டதும் அப்படிங்கிற நூலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவி கொண்டு ஓவியங்களுடன் வடிவமைத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூலாக்கியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. உவே சாமிநாத ஐயர் என்ன பண்ணார்? அழியக்கூடிய நிலைமையில் இருந்த ஓலைச்சுவடிகளை மீட்டு நூலாக்குனார். இப்போ நூல்கள் இருக்குது, ஆனால் அந்த நூல்களே போதுமானதா அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னா இல்லை. இப்போ டிஜிட்டல் மையமாக மாறி இருக்கு உலகம். அப்போது டிஜிட்டல் மையமாக நூல்களை மாற்றணும். அந்த வேலையை தான் உவே சாமிநாத ஐயருடைய பேரன் பார்த்துருக்காரு. அதை அண்ணாமலை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. உவே சாமிநாத ஐயருடைய கொள்ளு பேரன் அண்ணாமலையுடைய இந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்கவே இல்லையா. நான் சாதாரணமாக ஒரு விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கேன், ஆனால் அண்ணாமலை இதை டைம் எடுத்து இதை பார்த்து இதை பாராட்டி இதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப பெருமையாக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உவே சாமிநாத ஐயருடைய கொள்ளு பேரன் இப்போ நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்காரு. ஸோ இந்த பதிவு, அவருடைய ட்விட்டர் பதிவு பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது என்ன பஞ்சாயத்து? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உவே சாமிநாத ஐயருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு முழு பெயரை முதல்வர் பயன்படுத்தலை. உவேசா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டார். முழு பெயரை பயன்படுத்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க. இண்டி கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை ஸ்டாலின் ஏற்கணும் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் இருக்கார்ல, யார்? காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் மணிசங்கர் ஐயர். அவர் சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுகவுடைய எல்லா மீடியாக்களும் ஷேர் பண்ணி மணிசங்கர் ஐயர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாங்க. அப்போ மட்டும் மணிசங்கர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு போடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் திறக்கப்பட்டுச்சு. அந்த மேம்பாலத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுச்சு? ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்போ மட்டும் நாயுடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? நீங்கள் தான் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் எல்லாருக்கும் அதே ரூலை ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி.